பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவங்க அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க பிரம்மாண்டமான திங்கிங் உள்ளவங்க. எதுலையுமே பாத்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்திக்குவாங்க. அழகே இல்லைன்னா கூட தன்னை வெளியில காட்டிக்கும் போது அழகா தான் காட்டுவாங்க. கலை நயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. கலைத்துறையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கான முதல் சூட்சமம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே பிறந்த ஊரை விட்டு இவங்க வெளியே போனாங்கன்னாவே சக்சஸ் ஆயிடுறாங்க. அடுத்ததாக பிசினஸ் பண்றீங்கன்னாக்க நீங்க உங்க பேர்ல செய்யாம நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற வாழ்க்கை துணைவர் பேர்ல அல்லது அப்பா பேர்ல அம்மா பேர்ல அல்லது பிள்ளைங்க பேர்ல கூட செய்யலாம். அதே போல தல்லாவுல உட்காராம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க தொழில் நல்லா டெவலப் ஆகும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் தான். இப்போ முக்கியமா கடந்த காலமா இருந்து வந்த இந்த வேலை ரீதியான தொந்தரவுகள், பிரச்சனைகள், இதுக்கு என்னதான் பண்றது, அதுல எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும், வேலை இல்லாம இருக்கிறேன், நானு வேலையை விட்டுட்டேன், ஒரே பிரச்சனையா இருக்கு வேலையில, என்ன செய்யறது, சில பேர்லாம் கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்காக நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதாவது குரு 9ஆம் பாவகத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன் கிடைக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க மே மாதத்திற்கு பிற்பகுதியிலிருந்து நீங்க நினைச்சது நடக்கும். நினைச்சது நடக்கும்னாக்க வேலை விஷயமா சொல்றேன். வேலை விஷயமா உங்களுக்கு வேலை இழந்துட்டவங்களுக்கு புதிய வாய்ப்புலாம் கிடைக்கும். முயற்சி செய்யலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற வேலையில நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க, குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாவே இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னாக்க சக பணியாளரே உங்களுக்கு ஒருத்தர் மறைமுக எதிரியாக இருப்பார். அது உங்களுடைய சேம் ஜெண்டராகவே இருக்கும். நீங்க ஆணா இருந்தா ஆணாகவும் பெண்ணாக இருந்தா பெண்ணாகவுமே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களாலேயே வேலையில மேலதிகாரி வரலுமே உங்க பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டம் தான். கடந்த காலத்திலயும் சரி, இப்ப வரப்போற காலகட்டத்திலயும் சரி. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பேசக்கூடாது அதிகமா. அதாவது அதிகமாக இன்டராக்ட் பண்ணக்கூடாது.